அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை, திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது. இது பட்டவர்த்தனமாக, தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. கனிமொழி சொல்கிறார்கள், அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது. நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்போது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் அளித்து விட்டீர்களா? ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார். நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம்.